ஹலோ வியூவர்ஸ், ஈஸி இங்கிலீஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஐ எம் டாக்டர் சிவசங்கரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். நான் டாக்டர் சிவசங்கரி ஒரு தனியார் கல்லூரியில் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சராக இருக்கேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். நான் இப்போ இந்த சேனல் ஈஸி இங்கிலீஷ் அப்படின்னு இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏஜில் இருக்கோம். அதாவது ஒரு மாற்றமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். நம்ம எல்லாமே மாறிடுது. அதுவும் கொரோனா காலகட்டங்களுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிடுது. குழந்தைங்கள்லாம் ஆன்லைனில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுது. எல்லாத்துக்குமே கணினி முறை ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது, ஒரு சவாலாக இருக்குது. ஸோ எல்லாமே இன்டர்நெட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நம்ம இந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப தெரிஞ்சிருக்கலனாலும் ஓரளவுக்கு நம்ம இங்கிலீஷ் கற்று வச்சுட்டோன்னா நம்மளுக்கு இன்னுமேல் வர காலகட்டங்களில் வாழ்க்கையை சமாளிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒரு நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு லாங்குவேஜுமே நம்ம படிக்கும்போது அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு ஒரு ஜாயை தான் கொடுக்கும், ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா அந்த லாங்குவேஜில் இருக்கிற கதைகள், கற்பனைகள், லைக் செய்யுள்கள் அண்ட் அதில் இருக்கிற பொயிட்ரி, கவிதைகள் எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணும்போது நம்மளுக்கு மன நிறைவு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு லாங்குவேஜுமே தாழ்ந்தது இல்லை, எந்த ஒரு லாங்குவேஜுமே உசந்தது அப்படிலாம் கிடையாது. இங்கிலீஷ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட் தமிழ், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சான்ஸ்கிரிட், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெலுங்கு, எல்லா லாங்குவேஜஸ்க்குமே ஒரே இம்பார்ட்டன்ஸ் தான். பட் நம்ம இப்போ இன்டர்நெட் லாங்குவேஜ் பேசிக்கலாக இங்கிலீஷில் இருக்கிறதுனால இங்கிலீஷ் கற்றுண்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சேனலில் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு 200 பேஜஸ் நோட்புக், ரூல்டு நோட்புக் எடுத்துக்கோங்க. ஒரு பென்சில், ஒரு ரப்பர் எடுத்துக்கோங்க. டெய்லி நான் சொல்கிறத நீங்கள் தான் எழுதிக்க போகிறீங்க. நான் ஸ்லைட்ஸ் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஒரே ஒரு ஸ்லைடு தான் நான் போடுவேன். பாக்கியெல்லாம் நீங்கள் நோட்புக்கில் எழுதிக்கணும். பிகாஸ் லேர்னிங் இஸ் டூயிங். பண்ணினா தான் நம்ம கற்றுக்க முடியும். எழுதினா தான் உங்களுக்கு மனசில் நல்லா ஆழமாக பதியும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க, மேம் நாங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். எங்களுக்கு கிளாஸ்க்கெல்லாம் வர முடியாது, பணம்லாம் செலவு பண்ண முடியாது, வீட்டில் இருந்துகிட்டே கொஞ்சம் கற்றுக்க முடியுமான்னு கேட்டதுனால தான் இந்த யூடியூப் சேனலை நான் இப்போது ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் ஸ்டார்டிங் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனோட நம்ம இந்த இங்கிலீஷ் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மொழியிலையுமே எழுத்துக்கள் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெட்டர்ஸ்க்கு ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபபெட் அப்படின்னா 26 லெட்டர்ஸ் இருக்குது இங்கிலீஷில். இப்போ இந்த ஸ்லைடில் உங்களுக்கு தெரியும், A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. இதுதான் ஆங்கிலத்தோட எழுத்துக்கள், லெட்டர்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம பேசிக்கலாக கற்றுக்கணும். இந்த லெட்டர்ஸை வச்சு தான் நம்ம வார்த்தைகள் ஃபார்ம் பண்ணுவோம், வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். அப்புறம் வேர்ட்ஸை வச்சு நம்ம வாக்கியங்கள் ஃபார்ம் பண்ணுவோம், அதாவது சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுவோம். அப்புறம் நம்ம பேசுகிறதுக்கும் கற்றுக்கலாம், எழுதுறதுக்கும் கற்றுக்கலாம். ஸோ பேசிக்கலாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த லெட்டர்ஸ் தெரிஞ்சுருக்கணும். இந்த லெட்டர்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த நேசல் சவுண்ட், அவங்க உச்சரிக்கும் போது வர சவுண்டை வச்சு ரெண்டாக பிரிக்கிறாங்க. வவல்ஸ், கான்சோனன்ட்ஸ். VOWELS வவல்ஸ். அது என்னது? AEIOU. இந்த 5 எழுத்தும் வவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பாக்கி கான்சோனன்ட்ஸ், CONSONANTS, கான்சோனன்ட்ஸ் அப்படின்றாங்க. அது எதெல்லாம்? BCDFGHJKLMN PQRSTVWXYZ. இது கான்சோனன்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் there are 26 letters in the English language and they are split into 2 groups of vowels and consonants based on their nasal sounds, and the vowels are A, E, I, O, U and the rest of the letters are called consonants. So English language 26 எழுத்துக்கள் இருக்குது. அந்த vowels, consonants ரெண்டாக பிரிச்சிருக்காங்க.
வவல்ஸ் எது கான்சனன்ஸ் எதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்படி மெதுவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு 5 மினிட்ஸ்க்கு இங்கிலீஷ் கற்றுட்டோன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம சீக்கிரத்துலேயே நிறையா கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல். எல்லோரும் இதில் கற்றுக்கலாம். இதில் கடையில் ஒர்க் பண்ணுறவங்க, வீட்டில் இருந்து வேலை பார்க்குறவங்க எல்லாரும் கற்றுக்கணுன்றதுக்காக தான் நான் அதை ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.